கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தூக்க திருவிழாவில் 1663 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்று கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவில் தூக்க திருவிழா. குழந்தை வரம் வேண்டி குழந்தை பெற்றவர்கள் இந்த விழாவின் போது தங்கள் குழந்தைகளை தூக்க மரத்தில் ஏற்றி நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். தூக்கக்காரர்கள் என அழைக்கப்படும் பக்தர்கள் குழந்தைகளை கையில் தாங்கியபடி 60 அடி தூக்க மரத்தில் தொங்கியபடி கோவிலை வலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்துவர். முக்கிய நிகழ்ச்சியான தூக்க திருவிழா வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. தேர் போன்று வடிவமைக்கப்பட்ட தூக்க வண்டியில் 4 தூக்க வில்கள் அமைக்கப்பட்டு அதில் தூக்கக்காரர்கள் துணியால் கட்டப்பட்டனர். பின்னர் அவர்கள் குழந்தைகள் கையில் கொடுக்கப்பட்டதும் தூக்கத்தேர் பக்தர்களால் இழுக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இந்த தூக்க திருவிழா நேர்த்திக்கடன் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு 1663 குழந்தைகள் கலந்து கொண்டனர். குழந்தைகளாக அம்மாருங்க கோயிலில் வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை வேணும், 7 வருஷம் 8 வருஷமா பிள்ளை இல்லாத இருக்க தாய்மாருங்க. அப்புறம் அவங்களுக்கு பிள்ளை கிடைச்சிது. பிள்ளை கிடைச்சோன்னு அந்த பிள்ளை 8 மாசத்துல 10 மாசத்துல இங்க தூக்க நேர்ச்சியா இருக்கிற ஆளுங்களுக்கு தூக்க நேர்ச்சி தூக்கம் எடுக்கிற பிள்ளைக்கு பிடிக்க நல்லா இருக்கு. அப்புறம் நாங்க எடுக்கிற எங்களுக்கும் குழந்தைய தூக்கிட்டு போற எங்களுக்கும் கிடைக்கிற இதெல்லாம் அம்மா கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த தூக்கம் எடுத்துக்கிறோம். இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேவியை தரிசனம் செய்தனர்.